எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெற்றிகரமா பார்கவி, தர்ஷன் 2 பேத்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க ஜனனி. போறதுக்கு முன்னாடியே குணசேகரன் தடுத்து நிறுத்தி, முதல்ல என்ன பத்தின ரகசியங்கள் அத்தனையும் உங்ககிட்ட இருக்கல, அந்த ஆதாரத்தை எல்லாம் எனக்கு கொடுன்னு கேக்குறாங்க. உங்க ஆதாரம் ரகசியம் எல்லாமே உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனா ஒரு வாரம் கழிச்சு தான் கொடுப்பேன், இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஜனனி. இது கேட்ட குணசேகரன், எது ஒரு வாரம் கழிச்சா? அந்த ஒரு வாரம் வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்கவும், ஆமா நீங்க நடந்துக்கிற முறையை வச்சுதான் நான் கொடுக்க போறேங்கிறாங்க. இதுக்கப்புறமும் நீ கொடுக்காம இருந்தா இன்னும் உடஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதையும் பார்க்குறேன், இதுதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கான நீங்க கொடுத்த பரிசு, அதை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜனனி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப குணசேகரன் யோசிச்சுட்டே இருக்காங்க, இவகிட்ட எப்படி நம்ம ஆதாரத்தையெல்லாம் வாங்குறது, அதையும் தாண்டி அந்த லெட்டரும் இவ கைக்கு தான் கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்திலேயே ஒரு யோசனையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. இங்க கதிர் ஞானம் 2 பேரும் ஆவேசமா அருவாளோட வந்துட்டு திரும்பி போயிடுறாங்க. ச்சே, ஏன் அண்ணன் இப்படி ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, வந்த வழியே திரும்பி பார்க்காம போங்கன்னு முடுக்கி இருக்கணும், எதுக்கு அண்ணன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாருன்னு தான் தெரியலங்கிறாங்க ஞானம். ஏன் ஞானம் கதிர் 2 பேர்த்துக்கும் ஒன்றும் புரியாது, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன், அவகிட்ட முண்டிகிட்டே இருக்காதீங்கடா, நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும், கொஞ்சம் கவனமா பொறுமையா இருங்கிறாங்க. நீங்க சொல்றீங்கன்னு தான் நானும் அமைதியா இருக்கேன், இல்லைன்னா அவங்கள உள்ள கால் எடுத்து வச்சிருவேன்னு நினைச்சிங்களா, விட்டுருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. கதிர், இங்க பாருடா கதிர், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டோங்கிறாங்க, அவங்க அழுங்காம காய் நிறுத்திட்டு இருக்காளுங்க, இது தெரியாம நம்ம அவசரப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் மாட்டிக்க கூடாதுடா. ஒரு பக்கம் அறிவுக்கரசி, இந்த பக்கம் ஜனனி, இவங்க 2 பேர்த்தையும் நம்ம சரி சமமா தான் கொண்டு போய் தள்ளணும். ஒரு நூலில் ஏமாந்தாலும் நம்ம தான் மாட்டிக்குவோம், கொஞ்சம் கவனமா இருங்க. அறிவுக்கரசி அன்புக்கரசி தள்ளிட்டோங்கிற ஆதங்கத்துல இருப்பா, எந்த ஆளை வேணாலும் வச்சு நம்மளை முடிக்கிறதுக்கு திட்டம் போடுவா. இவ இருக்கா பாரு ஜனனி, இந்த தீவிரவாதி ஜீவானந்தத்தை வச்சு நம்மளை கதையை முடிக்கிறதுக்கு இவ பெரிய திட்டம் போட்டிருப்பா, அதனால பார்த்து கவனமா இருக்கணும்டா. அவதான் ஒரு வாரம் சொல்லியிருக்காள், ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது பாருங்க. அந்த பாட்டி வத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்து வெளியில போய் செத்தான், இப்ப பாட்டி வாத்தி ஒன்னு பெத்து விட்டுருக்கானே அவன் புள்ள, இந்த வீட்டுக்குள்ள வாழ்றேன்னு வந்திருக்காளா, சும்மா விட மாட்டேன்டா, இதே வீட்டில் அவளை சாகடிக்க போறேன் பாருங்கிறாங்க குணசேகரன். இதை கேட்ட ஞானம் ஒரு நிமிஷம் பயந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் கதிர், ஆஹா அருமையான திட்டம்னு, இந்த மாதிரி திட்டம் போடுறதுக்கு உங்க நிலை மட்டும்தானே ஆகும் அப்படி பெருமையா பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் ரகசியம் பேசும்போதெல்லாம் கரிகாலனை வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா கரிகாலன், இவனுங்க தேவைன்னா நம்மளை வச்சுக்கிறானுங்க, தேவையில்லைன்னா நம்மளை வெளியே அனுப்புறாங்க, நம்மளை எந்த ரகத்துல வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல, எதுக்கும் நம்ம ஒரு காரண காரியத்தோடவே இவங்க கிட்ட பழகிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் ரகசியத்துக்கு கூட்டாளியா சேர்த்தினாலும் நம்மளோட உயிருக்கு தற்காப்பு வேணும்னு நினைக்கிறாங்க கரிகாலன். நந்தினி ஜனனி கிட்ட சொல்றாங்க, ஜனனி, பார்கவி இந்த வீட்டுக்கு முத வந்திருக்கா, அவளுக்குன்னு தனி ரூம் விடணுங்கிறாங்க. ஆமாக்கா, நான் வேணா என்னோட ரூம்பை விட்டுறேங்கிறாங்க ஜனனி. இப்ப இருக்கிற நிலைமையில அப்படியெல்லாம் நம்ம தனியா அவளுக்குன்னு விட முடியுமாங்கிறாங்க ரேணுகா. நம்ம நல்ல மாமியாரா நடந்துக்கணும், ஏன்னு கேட்டா முத இந்த வீட்டுக்கு வந்து அவளுக்குன்னு ஒரு தனி அறை, தனி இருப்பிடம் இப்படி இருந்தா மட்டும்தானே அவனால இந்த வீட்டுல நமக்குன்னு ஒரு இடம் இருக்குங்கிறது ஒரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட அந்த இடத்துல உட்கார முடியும். அவங்களுக்கு முறைப்படி நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நடத்திடலாங்கிறாங்க நந்தினி. இதையெல்லாம் கேட்ட ரேணுகா, இப்ப எதுக்கடி இப்படி அவசரப்படுற, வீட்டுல எதுதான் முறையா சம்பிரதாயப்படி நடந்துட்டு இருக்குது, எல்லாமே போராட்டத்திலையும் போர்க்களத்திலையும் தான் நடந்துட்டு இருக்குது. இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த புள்ள ஏதோ கல்யாணம் வச்சு இந்த இடத்துல வந்து நிம்மதியா இப்ப கோந்திருக்கா, உயிருக்கு அஞ்சி ஓடி பயந்து நடுங்கி இப்பதான் இந்த நிலைமைக்கு வந்து கோந்திருக்கா. இன்னமும் இவங்களோட ஆத்திரம் கோபம் யாருக்கும் தனியில, அவங்க முன்னாடி நம்ம இந்த கல்யாணத்தை நடத்துனதுலயே இன்னும் கொலை வெறியோட இருப்பானுங்க. இதுல சடங்கு சம்பிரதாயம் சாந்தி முகூர்த்தம் இப்படி இது மாதிரி எல்லாம் வச்சோம்னா நிச்சயமா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திடுவாங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாவே இருக்கலாங்கிறாங்க ரேணுகா. இதை கேட்ட ஜனனி சொல்றாங்க, ஆமாக்கா இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், இப்பதான் எல்லாமே தாண்டி அப்பாடான்னு வந்து கொண்டிருக்காங்க, ஓடி 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 களைச்சு போய் இந்த வாழ்க்கை தேவதானான்னு வெறுத்து ஒதுங்குற அளவுக்கு இந்த பார்கவி ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டா. பாவம், அவளுக்குன்னு ஒரு இடம், அவ தனிமையை ரசிக்கணும், தனிமையில இருக்கணும், மனசெல்லாம் மறக்கணும், இந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவ ஒட்டு வரணும், அது வரைக்கும் அவளை ஃப்ரீயா விட்டுறலாம், யாரும் டார்ச்சல் கொடுக்க வேண்டாங்க, அவளுக்குன்னு என்னோட ரூம்பை நான் விட்டுறேன்னு சொல்றாங்க ஜனனி. இதை கேட்ட ரேணுகாவும் நந்தினியும், ஆமா ஜனனி, எங்க ரூம்ல எல்லாம் சும்மா விட மாட்டானுங்க, ஏன் புருஷன் இப்பதான் எச்ச தண்ணியை போட்டுட்டு பேப்பர் பேன் வந்து நடு வீட்டுல கிடப்பான், கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாத ஆளுக, அந்த ஆளுகளை எல்லாம் நம்பி அந்த ரூம்பை விடவும் முடியாதுங்கிறாங்க நந்தினி. இந்த பக்கம் ரேணுகாவும், ஆமா இதே கதை தான் என் வீட்லயும், இந்த ஆள் பூத மாதிரி வெளியில தான் கிடப்பாரு, ஆனாலும் திடுப்புன்னு உள்ள வருவாரு போவாரு, ஆனா அந்த ரூம் உனக்கு செட் ஆகாது, பார்கவி தர்ஷன் 2 பேத்துக்கும் செட் ஆகாது ரொம்ப, ஜனனி உன் ரூமையே நீ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்கிறாங்க. சரிக்கா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனனியோட ரூமை தான் பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் விட்டுருக்காங்க. இதை பார் தர்ஷன் பார்கவி 2 பேரும் பழசு எல்லாமே மறந்துட்டு இனிமே எதிர்காலத்தை பத்தி மட்டும் யோசிங்க, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, இப்ப நம்ம ஒவ்வொரு படியா ஏறி ஜெயிச்சு வந்த நிலைமையில உட்காரும், சரி அக்கா குணமாகி நல்ல நிலைமைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்க 2 பேரும் சிறப்பா வளர்றத அக்கா கண்குளிர பார்க்கணும், அதைத்தான் அக்காவும் விரும்புவாங்க, நாங்களும் விரும்புறோங்கிறாங்க நந்தினி ரேணுகா. பார்கவி சொல்றாங்க, ஆமா அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் மனசுல அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உயரத்துல இருக்கு,
நிச்சயமா அவங்க சொன்ன மாதிரி நான் வாழ்ந்து காட்டுவேன், ஜெயிச்சு காட்டுவேன், தர்ஷன் கூட காலம் முழுக்க நான் சந்தோஷமா இருப்பேங்கிறாங்க. டேய் தர்ஷா, நீயும் உங்க அப்பா மாதிரியெல்லாம் இல்லாம உங்க அம்மா மாதிரி இருக்கணும்டாங்கிறாங்க. ஆமா சித்தி, நான் எங்க அப்பா மாதிரியெல்லாம் இருக்க மாட்டேன், எங்க அம்மா மாதிரி தான் இருப்பேன். நான் பார்கவிய காலத்துக்கும் சந்தோஷமா வச்சுக்குவேன். என்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பார்கவிய எப்பவும் நான் தோத்து போகவோ கஷ்டப்படவோ நான் விடமாட்டேன். அவளுக்கு எப்பவும் நான் சப்போர்ட்டா தான் சித்தி இருப்பேன்னு சொல்றாங்க தர்ஷன். இந்த ஒத்த வார்த்தை போதுமடா சாமி, நீ காலத்துக்கும் அவளை கண்கலங்காம நல்லா வச்சிருப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கிறாங்க நந்தினி. சரி தர்ஷா, பார்கவி, நீங்க 2 பேரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, பழசையெல்லாம் நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்க கூடாது பார்கவி, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. தர்ஷன் பார்கவி 2 பேரும் ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறமா, பார்கவி, இந்த கல்யாணம் எவ்வளவோ போராட்டங்களை தாண்டி நடந்திருக்கு, நம்ம வாழ்க்கையிலையும் ஜெயிச்சிருக்கோம், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாங்க தர்ஷன். தர்ஷா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இந்த வீட்டுல உங்க அப்பா சித்தப்பா இவங்க எல்லாரும் எங்க அப்பாவை அடிச்சதுதான் என் ஞாபகத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. எங்க அப்பா கதற கதற துடிக்க துடிக்க அப்படி அடிச்சிட்டாங்க. அப்படி அடியோடும் வலியோடும் வெளியில போய் எங்க அப்பாவை காப்பாற்றவே முடியல, உயிரையும் விட்டுட்டாரு. அதுதான் என் மனசுல அழுந்திட்டே இருக்கு, அது எனக்கு நினைச்சு பார்த்தா இப்பவும் பயமா இருக்குதுங்கிறாங்க பார்கவி. இதை பார் பார்கவி, நீ ஒன்றும் அழுகாத, நீ பயப்பட வேண்டியதில்லை, சித்தி இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, நானும் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன் பார்கவி, நீ எதையெல்லாம் நினைச்சு பயப்படாத, கவலைப்படாதேன்னு ஆறுதல் சொல்றாங்க தர்ஷன். குணசேகர், கதிர், ஞானம் இவங்க எல்லாரும் சக்தியை கூப்பிடுறாங்க. சக்தி வராரு. சக்தி வந்ததுக்கு அப்புறம், டே என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஏண்டா அந்த கேடு கட்டுவான் பிள்ளைய திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறது தான் உன்னோட லட்சியமா, வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குனவளை கொண்டு வந்து நடுவுல உட்கார வச்சிருக்கைய, இப்ப என்ன முதல்ல இரவுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டியா அப்படின்னு கதிர் கேக்குறாங்க. இதை பாரு கதிர், கொச்சையா பேசிட்டு இருக்காத, அறிஞ்சிடுவான் பாத்துக்கோங்கிறாங்க. குணசேகர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. எப்ப கதிர், கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்க முடியாதா, போங்கப்பா எல்லாருமா போய் இந்த ரூம்ல இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஞானம், கதிர், கரிகாலன் இவங்க 3 பேரும் ஒரு ரூம்ல போயிருக்காங்க. அப்ப கரிகாலன் கேக்குறாங்க, என்னையா இது, எனக்கு தான் ஆண்டவன் விட்ட வழி, இப்படி தனியா கிடக்குறேன், நீ ஏன் ஒத்தையில கிடக்கணும்னு என்ன விடியா, நீயும் உன் ரூமுக்கு போக வேண்டியதான்னு கரிகாலன் சொல்றாரு. இதை பாருடா, எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் அப்புறம் இருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குங்கிறாங்க. எது ஒரு வாரம், எதுக்கு இந்த ஒரு வாரம் கெடுவோன்னு கேட்கிறாரு கரிகாலன். டேய் பேசாம இருடா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. இல்ல இல்ல, அந்த ஒரு வாரத்துக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அதுதான் என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு, சரி மொல்ல மொல்ல வெளியே வந்துதானே ஆகணுங்கிறாங்க கரிகாலன். டேய் பேசாம படுத்து தூங்குடா, எல்லாம் விடியால பாத்துக்கலாங்கிறாங்க கதிர். விடிஞ்சு எந்திரிச்சதும் சக்தி வராரு. சக்தி கிட்ட கதிர் வம்பளுக்குறாரு. என்ன வாட்டி வாட்டி பிள்ளையும் தர்ஷனையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டா சரியா போச்சா, திரும்பவும் அண்ணங்கால சுத்திக்கிட்டு இங்கேயே தானே கடந்து கிடக்கணும், இன்னும் ஒரே வாரம் தான், ஒரு வாரத்துல துண்டை காணான் துணியை காணான்னு ஓட போறாளா இல்லையான்னு பாரு, நான் போடுற ஓட்டுல அவ இந்த வீட்டுல இருந்துருவாளா என்ன அப்படின்னு கேக்குறாங்க கதிர். டேய் ஆம்பளையா இருந்தா இந்த கல்யாணத்தை நடத்தி பாருன்னு என்கிட்ட சவால் வெட்டியல, நீ ஆம்பளையா இருந்தா இங்கே அந்த புள்ள மேல கையை வை, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சக்தி. டேய் என்னடா பண்ணிடுவ, அந்த தர்தன் முடிச்சவ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்ச மாயத்துல நீ பெரிய சாதனை பண்ணிட்டு தான் நினைச்சிட்டியா அப்படிங்கிறாங்க கதிர். இந்த பக்கம் சக்தி சொல்றாங்க, டேய் பேசாம வாயை அடக்கிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா ஓரமா உட்காரு, வாழை சுருட்டிக்கிட்டு ஓரமா உட்காந்துரு, அப்படி இல்லையா என்ன கதி ஆகுவேன்னு உனக்கே தெரியாதுன்னு சொல்லி சக்தி சவால் விடுறாங்க. என்னடா பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எகிரி பாஞ்சுக்கிட்டு சக்தியை அடிக்க போறாங்க. அப்ப குணசேகரன் எல்லா நுணுக்கமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெட்டரையும் அந்த போனையும் வச்சுக்கிட்டு நம்மளை இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்காளுங்க, இந்த விவரம் தெரியாம இந்த கதிர் வேற அவங்க கிட்ட எகிரி பாஞ்சுக்கிட்டு சண்டைக்கு போய்கிட்டே இருக்கான். வம்பலுக்கு அதோட பலமான ஆதாரத்தை கைக்குள்ள பிடிச்சி வச்சிருக்கானுங்க, அதை வச்சுக்கிட்டு தான் நம்மளை இந்த ஆட்டு ஆட்டிட்டு இருக்கானுங்க, அந்த ஆதாரம் எல்லாம் என் கைக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா இவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேங்கிறாங்க குணசேகர். எங்க அண்ணன் சம்பாரிச்ச சொத்துல உட்காந்துக்கிட்டு எங்க அண்ணன் போடுற சோத்தை தின்னுக்கிட்டு உன்னால எல்லாம் ஒழுங்கா இருக்க முடியல, எப்படி விரட்ட போறேன் பாரு, இன்னும் ஒரே வாரம் பொறுங்கடாங்கிறாங்க கதிர். டேய் கதிர், இந்த சொத்து யாருதுன்னு தெரியாமையே நீ இப்படி அலப்பறை பண்ணிட்டு இருக்கியாடா, உனக்கும் ஞானத்துக்கும் அண்ணன் எழுதி வச்சதா சொன்னாங்களே அந்த பத்திரம் ஒரிஜினலான்னு நீ எப்பவாவது யோசிச்சு பார்த்திருப்பியாடா, முதல்ல இந்த சொத்துக்கு சொந்தக்கார நீதானா இல்ல அண்ணனான்னு எப்பவாவது நீ யோசிச்சு பார்த்திருப்பியாடா, சொத்துக்கு சொந்தக்கார வந்து விரட்டுனா எல்லாருமே வெளியில போயிட்டா ஆகணும், முதல்ல பொட்டி பம்பா அடங்கி கிடங்குறாங்க சக்தி. சக்தி சொன்னதை கேட்டதும் குணசேகரனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன் ஞானம் கதிர் இவங்க எல்லாருமே, சக்தி என்னென்ன சொல்றேன்னு, சொத்தெல்லாம் உங்களுக்கு தானே, உங்க சொத்துலயே உட்காந்துக்கிட்டு என்ன திமிர் பேசுறான் பாருங்க, டேய் வந்தன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கதிர் மிரட்டிட்டு இருக்கும். போது நிறுத்துடா, வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி நமக்கு என்ன வில்லங்க இருந்துட்டு இருக்குங்கிறது தெரியாமையே அண்ணன் கை அசுத்தா போதும்னு கை நீட்டுனவங்க கிட்ட போய் தாம் தூம்னு குதிச்சா நீ பெரிய ஆம்பளை ஆயிடுவியா, உன்னோட ஆம்பளத்தனத்தை எல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அமைதியா இரு, உண்மை ஒரு நாள் விடியும் பாரு, அந்த அன்னைக்கு உன்னோட ஆட்டத்தை காட்டலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க சக்தி. இது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கதிர், இவன் என்னன்னு புதிர் வச்சு பேசிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கவும் குணசேகர் சொல்றாரு, இதை பாரு கதிர், நான் தான் சொல்லி வைக்கிறனால இன்னும் ஒரு வாரம் எல்லாரும் கம்மன் இருங்க, உங்களுக்கு எப்படி தண்ணி காட்டணும், எப்படி பஞ்சம் தலை
பழவெறிச்சாடுங்கிறத நான் யதார்த்தமா காட்டுறேங்கிறாங்க குணசேகர். ஜனனி சக்தி 2 பேரும் அங்கிருந்து அப்பதான் கிளம்புறாங்க. கிளம்பி போட்டோகிராஃபரை தேடிக்கிட்டு போறாங்க. அங்க போட்டோகிராஃபரும் இவங்கள பார்த்ததும் குணசேகரன் பத்தின ரகசியங்கள் அத்தனையும் கெவின் இன்னொரு காப்பியா வச்சிருந்ததையும் ஜனனி வாங்கிக்கிறாங்க. அதை போட்டு பார்க்கறாங்க. பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளவு கொடூரமா தாக்கியிருக்காங்க பாரு சக்திங்கிறாங்க ஜனனி. ஆமா ஜனனி, அண்ணன் இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாவம் அண்ணி, திரும்ப அவங்க வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம். வந்தாங்கன்னா பரவாயில்லைங்கிறாங்க. ஆமா சக்தி, நிச்சயமா அக்கா வருவாங்கங்கிற நம்பிக்கையில தான் நானும் இருக்கேங்கிறாங்க ஜனனி. கல்யாண மண்டபத்துல வச்சு கெவின் அறிவுக்கரசி கொலை பண்ணின அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஜனனி வாங்கிக்கிறாங்க. அறிவுக்கரசி குணசேகர் 2 பேருமா சேர்ந்து இப்ப ஈஸ்வரியை தாக்குன அந்த ரகசிய வீடியோவும் வெளியில வந்துடுது. அக்காவை எவ்வளவு கொடூரமா தாக்கியிருக்காங்க பாருன்னு அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஜனனி கிட்ட மறுபடியும் ஒரு ரகசியத்தை சொல்றாங்க சக்தி. ஜனனி, அண்ணன் சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வாரு. அவர் பேச்சை கேட்கலைன்னா இப்படி கொலையும் செய்வாரு. அது மட்டும் இல்ல ஜனனி, இந்த சொத்துக்கு வேற ஏதோ ஒரு வாரிசு இருக்கிறதாவும் அந்த லெட்டர் மூலமா நான் படிச்சேங்கிறாங்க. அந்த லெட்டரை ஜனனி படிச்சு பாக்குறாங்க. அப்போ இவருக்கு ராமேஸ்வரத்துல ஒரு குடும்பம் இருக்கா? அதுதான் வருஷத்துல 4 நாள் 3 நாள் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. அதனால நம்ம எல்லாத்துக்கும் கொடூரமான மனுஷனா தெரிஞ்சாரு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுல இருந்து ஒரு கொலகாரனாவும் இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய துரோகியாவும் இருக்காருன்னு இப்பதான் தெரியுது. அவன் பொல்லாதது. கண்டிப்பா இவர் விதைச்ச விதை இவர் கழுத்து அறுக்கறதுக்கு கூடிய சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க ஜனனி. ஜனனி சக்தி 2 பேரும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரோட மகன்னு சொல்லி ஆதி வந்து நிக்கிறாரு. ஆதி நடந்துக்கிற விதம், பேச்சு இது எல்லாம் பார்த்து குடும்பத்துல அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிறாங்க. ஆதியை தான் பக்கம் வளைச்சிருக்காரு. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.